ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் உங்களோட எதிர்காலத்தையே மாற்றும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற டிசிஷனால தான் லைஃபே உருவாகுது. நம்ம எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை ஒரே நாளையில் மேலே போகிறது கிடையாது, ஒரே நாளில் நம்ம மாறிட போகிறதும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய பழக்கங்களால் தான் நிர்ணயிக்கப்படுது நம்ம எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகிறோன்னு. ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. அதுக்கு மாறாக தினமும் செய்கிற மாற்றங்கள் ஒரு நாளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளை ஒரு நாள் முயற்சி அடையவே வைக்கும். என்னென்ன பழக்கங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் கூட வெளிச்சமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் வருங்காலத்தை மாற்றும் அப்படின்னு நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்க போகிறேன். எப்படி லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, உங்களோட பழக்கங்கள் ஏன் முக்கியம்? உங்களோட வாழ்நாள் அப்படிங்கிறது உங்களோட தினசரி பழக்கத்தின் பிரதிபலிப்பு தான். உங்கள் தினசரி பழக்கங்கள் நேரடியாக உங்களோட பொது வாழ்க்கையை, வேலை செய்யும் முறை, மனநிலை, ஆரோக்கியம், சம்பாதிப்பு, அப்புறம் உறவுகள், இது எல்லாத்தையுமே பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை படித்தா கூட ஒரு வருஷத்துக்கு 365 பேஜஸை நம்மளால் படிக்க முடியும். டெய்லியுமே எக்ஸசைஸ் செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒரு நாளைக்கு டெய்லியுமே 1% க்ரோத் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 365 நாட்களில் நீங்கள் 37% உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். இதுக்காக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நேரம் மொபைல் அடிக்டாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட வேல்யூவான டைமை இழந்துப்பீங்க. ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 180+ மணி நேரம் வீணாகுது. அதனால் உங்களோட டெய்லி லைஃப்பை சரியாக தேர்வு செஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன், உங்களோட பழக்கத்தை எப்படி உருவாக்கலாம்? நம்ம நல்ல பழக்கங்களை உருவாக்கணும், தீய பழக்கங்களை மாற்றணும். அதுக்கு ஒரு 4 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் 1, ஒரு சின்ன பழக்கத்தை தொடங்குங்க. ஒரே நாளில் பெரிய மாற்றங்களை செய்ய முடியாது, ஆனால் சிம்பிள் அண்ட் ஸ்மால் சேஞ்சஸால் தொடங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் தினமும் ஒவ்வொரு பக்கம் புத்தகத்திலிருந்து படிக்க போகிறேன், நான் டெய்லி 10 மணிக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் மொபைல் யூஸ் பண்ணுறத 50% குறைச்சிக்க போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக நீங்கள் வச்சு அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டெப் 2, ஒரு ட்ரிகரை யூஸ் பண்ணுங்கள். பழக்கத்தை ஆரம்பிக்க ஒரு ட்ரிகரை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, காப்பி குடித்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் புக் படிக்க போகிறேன், அலாரம் அடித்த ஒரு 10 நிமிஷத்துல நான் போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய பழக்கத்தோட ஒன்றுக்கு ஒன்று இணைச்சிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மறந்தும் போகாது, கரெக்டாக ஞாபகம் வரும். நான் காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து புக் படிக்கணும் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்கோட இன்னொரு ஒர்க்கை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 என்னென்னா, உங்களோட பழக்கங்களை ஈஸி அண்ட் அட்ராக்டிவாக மாற்றணும். நீங்கள் செய்கிற நல்ல பழக்கம் ஈஸியாகவும் ஃபன்னாகவும் இருந்தால் தான் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களால் வெளியே போய் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, வீட்லேயே இருந்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களால் புக்கு ஃபுல்லாகவே படிக்க முடியல, நான் இந்த புக்கை முடிச்சாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாகவே முடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்குங்க. ஷார்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக புக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ க்ரோத் ஆகுறீங்க, என்ன ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹேபிட்ஸ் ட்ராக்ஸ் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோன்லேயே. அந்த ஒரு ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சும்மா அந்த ஃபோன்லேயே ஒரு எமோஜ் மாதிரி வச்சுக்கலாம், நான் இந்த நோட்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும். நல்ல பழக்கங்களை நீங்கள் மேலும் மேலும் கற்றுக்க இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், எது நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஹேபிட் ஒரு கெட்ட ஹேபிட் அப்படிங்கிறத நீங்கள் தயாராக தீர்மானிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நான் சொல்கிறேன். நல்ல பழக்கம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு 1% எதையாச்சும் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் மேம்படுத்திக்கணும். இதுதான் நல்ல பழக்கம். கெட்ட பழக்கம் அப்படின்னா, இன்றைக்கை விட நாளைக்கு நீங்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டீங்கன்னா அதுதான் கெட்ட பழக்கம். ஒரு நாளை விட இன்னொரு நாள் நீங்கள் க்ரோ ஆகுறீங்கன்னா அந்த ஒரு பழக்கம் நல்ல பழக்கம்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு லைஃப் சேஞ்சிங் பழக்கத்தை நம்ம பார்க்கலாம். உங்களோட நாளை இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5:30க்கு எழுந்திரிச்சு உங்களோட நாளை கரெக்டாக பிளான் பண்ணி ஆரம்பிங்க. ஒரு லைஃப் சேஞ்சிங் பழக்கத்தை நம்ம பார்க்கலாம். உங்களோட நாளை இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5:30க்கு எழுந்திரிச்சு உங்களோட நாளை கரெக்டாக பிளான் பண்ணி ஆரம்பிங்க.
நீங்கள் ஒர்க் பண்ண போகிற பர்சனாக இருக்கீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஒர்க் போகிற டைம் இருக்கலாம், காலேஜ் போகிற டைம் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டைமுக்கு முன்னாடியே இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களோட அந்த டேவை வந்து ப்ரொடக்டிவாக மாற்ற, உங்களோட எதிர்காலத்தை கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th ஒன், உங்களோட ஃப்யூச்சரை மாற்ற ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட சக்ஸஸையும் க்ரோத்துக்கும் முக்கியமான 5 பவர்ஃபுல் டெய்லி ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி பிளான் போடுங்க. செகண்ட் ஒன், ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க, புக்ஸ் படிங்க. தேர்ட் ஒன், உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க நீங்கள் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள். 4th ஒன், தினமும் உங்களோட ஃபேஷனுக்காக 1 hour நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 5th ஒன், இன்றைக்கி விட நான் நாளைக்கு வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பரான பிளானிங் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே வந்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நீங்களே யோசிங்க, எது உங்களுக்கு நல்ல பழக்கம், எது உங்களுக்கு கெட்ட பழக்கம் அப்படின்னு, ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது 1 இயரில் உங்களோட பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இனிமேல் வந்து இந்த ட்ரிக்ஸை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கே நீங்கள் பெரிய வெற்றியை கூட பார்க்கலாம், ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. ஸ்மால் சேஞ்சஸ் இஸ் பிக் இம்பேக்ட். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களோட ஃபேவரட் ஹேபிட்ஸ் என்ன, நீங்கள் வந்து என்னென்ன நல்ல பழக்கங்களையெல்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, இனிமேல் எந்த பழக்கத்தை நீங்கள் வந்து இக்னோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸ் கிடையாது, அவங்களோட டெய்லி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டெய்லியுமே நல்ல நல்ல பழக்கங்களையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.